ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களோட பரிசுத்த வேதாமத்தை என்றைக்கு சுமந்தோமோ அந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தேவன் நல்லவராகவே இருக்கிறேன். அந்த நல்ல தேவனை ஸ்தோத்திரிக்க இந்த காலை வேளையில ஜீவனோடு பலனோடு எங்களை கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. உங்களோட தெய்வீக பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்தி நல்ல ஆராதனை வேலை இடப்பட்டீர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். இந்த காலை வேளையில கர்த்தரோட தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை மூடி வழிநடத்தி பேசும்படி இதை பார்க்கிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் சபையாருக்கும் ஒரு மகிமை ஆறுதலா இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு மகிமையோடு பிரசன்னத்தோடு இந்த வார்த்தை உங்களோட சமூகத்தில் கொண்டு வந்ததுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வருடம் இப்போது தான் தொடங்கினது, ஆனால் 7வது மாதத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இஸ் a good God. சற்று யோசித்து பாருங்க, 6 மாதம் நடத்தினவர் இந்த 7வது மாதத்தையும் அப்படியே நடத்துவார். கொஞ்சம் வித்தியாசம், அதை காட்டில இன்னும் மகிமை நடத்துவார். அது விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறது. இந்த மாதத்தை கர்த்தரோட பாதத்துல வழிநடத்த வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த போது தேவன் சபையாருக்கும் இதை பார்க்கிறவர்களுக்கும் தேவனோட வார்த்தையை அன்றைக்கு காகை மூலமாக ஆகாரத்தை கொடுத்தது போல உங்களுக்காக தேவன் இந்த நாள்ல வார்த்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும். இன்றைக்கு தேவன் ஒவ்வொரு மாதம் அல்ல பலிப்பிடத்தில் வருகிற வார்த்தை அது ஒருவருக்கு ஒருவர் நேராக பேசுகிற வார்த்தையா காணப்படும். இன்றைக்கு உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இன்றைக்கு வசனம் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த வசனம் சிறிதாக இருந்தாலும் இதற்குள்ள ஆழமான 3 கருத்துகள் இருக்கின்றன. இந்த வார்த்தை நம்முடைய மாம்சத்துக்கும் நம்மோட ஆவி குறித்து பலனுக்கும் நம்பிக்கையும் விசுவாசம் கொடுத்து தட்டி எழுப்புகிற வேத வார்த்தையா இருக்கிறது. இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு சமாதானமாக நடத்துவார். with a peaceful walk with God. சமாதானமா நடத்துவார். அந்த மறுபடியும் யோவான் 14:20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இதோட சூழல் வேத பகுதி சொல்லுகிறது. எப்போது இயேசு இதை சொன்னார் என்றால், இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக இரவு தம் சீஷரோட பேசிக் கொண்டிருந்த காரியம் அது. அவர் அவர்களை விட்டு போகிறார் என்று சொன்னதால் சீஷர்கள் கலக்கமும் பயமும் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த நேரத்தில் இந்த ஆறுதலான வார்த்தை இயேசுவால சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுகிறார்? ஒரு காரியம், என் சமாதானம். முதல் வார்த்தை என் சமாதானம். அப்படி என்றால் இயேசு கொடுக்கும் சமாதானத்தை குறிக்கிறது. சமாதானத்துல 2 விதம் இருக்கிறத என் தேவன் இந்த வார்த்தையில விவரித்து. ஒண்ணு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கிற சமாதானம் இல்ல, இயேசு கொடுக்கிற சமாதானம். அன்பான தேவ பிள்ளைகளை, 2த்துக்கு வித்தியாசம் இருக்கு. உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்போ கொடுக்கணும்? சூழ்நிலை நல்லா இருந்து எல்லாம் நல்லா நடக்கும் போது தான் உலக சமாதானமா இருக்கும். ஆனா இயேசு கொடுக்க சமாதானம் எப்படி இருக்குன்னா, எப்படியாப்பட்ட புயல்ல நடந்து போனாலும், எப்படியாப்பட்ட காற்றடித்தாலும், எப்படியாப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும், பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இயேசு சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. உலகனா பணமோ உறவுகள் இருந்தாதான் சமாதானம் கொடுக்கும். ஆனா இயேசுவோட உறவு எப்போது நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். உலகம் கொடுக்கிற சமாதானம் தற்காலிகமானது, மறக்கக்கூடியது. ஆனால் இயேசு கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது, மாறாது. ஹல்லேலூயா. There are many difference in the both the words. ஒண்ணு, உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படின்னா, வெளியே ஒரு பொருளை பார்க்கும் போது, யாருன்னா கிஃப்ட் கொடுக்கும் போது வெளியேந்து வர சமாதானம். ஆனா இயேசு கொடுக்கிறது உள்ளேந்து வர சமாதானம். அந்த உள்ளேந்து வர சமாதானம்
வெளியரங்கமா சமாதானத்தை காண்பிக்கும், போகிற இடத்துல சமாதானத்தை கொடுக்கும், வருவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும். என்னோட சமாதானம் என்பது இயேசுவின் சொந்தமான சமாதானம். கெத்செமனே தோட்டத்துல சிலுவைக்கு போகும் முன் பாதையிலும் அவர் வைத்திருந்த அமைதியாக சமாதானம். அது மரணம் எதிரில் இருக்கும் பொழுதும் கலங்காத மனநிலையான சமாதானம். முக்கியமாக இதுல வாக்குறுதி கொடுக்கிற வசனம் இருக்கு. ஒன்று பார்க்கும்போது வைத்து போகிறேன், அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். வைத்து போகிறேன் அப்படின்னா, உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, உங்களுக்கு போகும்போது நல்ல கோடீஸ்வரர் என்ன வச்சுட்டு போங்க, உங்களுக்கு சொத்து. அந்த சொத்து கூட அண்ணன் தம்பி அடிச்சு போட்டுப்பானு, ரத்தம் அடிச்சுப்பானு, பங்கு போட்டுப்பாங்க. அது அடிச்சுக்க முடியலன்னா எலிஞ்சு போட்டு போடுவாங்க. இதெல்லாம் நிறைய சொத்துங்க பார்த்திருக்கோம். ஆனா இவர் அப்படி இல்லை. வைத்து போகிறேன்னு சொல்லும் பொழுது அவரோட சொத்தான சமாதானமே மரித்து உயிர்த்து மரலோகத்துக்கு மரித்து போனாலும் உங்க மேல ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போறார். என்ன உயில்னா சமாதானத்தை வைத்து போக. அது நிறைய பேருக்கு அது தெரியல. ஆனா இருதயம் கலங்கி கொண்டிருக்கீங்க. அவர் உங்களோட இருக்காருன்னா உண்மையா சொல்ற ஒரு பூர்ண சமாதானம் இருக்கும். ஆத்துல ஒரு கால், திருப்பி சொல்றேன், ஆத்துல ஒரு கால். அப்ப எப்படின்னா உலகம் கொடுக்கிற சமாதானமும் பாடுவீங்க, இயேசு கொடுக்கிற சமாதானத்துக்கு ஒண்ணு வந்தா ஒண்ணு நனைஞ்சா மழையில முழுமையா நனையணும். இயேசு அதை விருப்பப்படுறாரு. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சொத்தான உயிர் எழுதி வச்சுக்காருன்னா ஒரு சமாதானத்தை எழுதி வச்சிருக்கிறார். அதுவும் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்லன்ட்டார். என்னன்னா, மகனே மகளே, உன் பிரச்சனையில இரு, ஆனாலும் அந்த பிரச்சனையிலும் நான் உன் கூட இருக்கிறேன். அவர் சொல்றாரு, பிரச்சனை நடுவுல உன்னோடு இருக்கிறேன்றார். யோவான் 16:33 சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்படின்னா உலகத்துல உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்கிறார். என் சமாதானத்தை கொடுக்கிறேன், உன் இருதயம் கலங்காம இருப்பதாக. ஒருவேளை சிலர் யோசிக்கலாம், சில யோசனையோட ஒரு இருதயம் கலக்கத்தோட இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு சமாதானம் இல்லாம இருதய கலக்கத்தோடு, அடுத்த சூழ்நிலை, அடுத்த சிச்சுவேஷன், நெக்ஸ்ட் திங், வாட் இஸ் தி நெக்ஸ்ட் திங், வாட் இஸ் தி நெக்ஸ்ட் திங் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அதுக்கு ஃபுல் ஸ்டாப் இல்ல. நம்மளோட எதிர்காலத்தை குறித்து யோசிச்சிட்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற திட்டம் தெரியுமாக, என் சமாதானத்தை உனக்கு வைக்கிறேன், என் சமாதானம் கொடுக்கிறேன். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவன் தலைப்பின் செய்தியை இயேசு சமாதானமா நடத்துவார். இந்த மாதம், இந்த 7வது மாதம் என்ன வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த காலையில, நான் சமாதானமா உங்களை நடத்துவேன், சமாதானம். ஆனால் இயேசு தரும் சமாதானம் பிடித்து கொண்டால் கலங்காமல் இருக்க முடியும். இன்று இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்தி சொல்லப்படுகிறது என்றால், நீங்கள் ஒருவேளை வேலை டென்ஷன், எதிர்கால பயம், உடல்நிலை எதுவானா இருக்கலாம். ஆனா my God is a speaking God. இயேசு பேசுறோம் ஆமென் சொல்லுங்களேன். அவர் தான் இன்னைக்கு உங்களோட பேசுகிறாரு. பிரச்சனை இல்லாம பண்ணுவேன்னு சொல்லல, பிரச்சனையிலும் கூட இருப்பேன்றார். பிரச்சனை இல்லாம பண்ணுவேன்னு சொல்லல, நீ போற பிரச்சனையில உன் கூட இருப்ப, அது உனக்கு சமாதானமா கொடுக்கும். ஆனா இதனால ஒருவேளை நல்லா புரிஞ்சுக்கங்க, காசே எடுத்துட்டு வரல, காசு பேங்க்ல காசு நல்லா வச்சிருக்கீங்க, ஆனா காசு எடுத்துட்டு வரல. கடைக்கு போறீங்க, எந்த தைரியத்துல போவீங்க? போத்தீஸ்க்கு போறீங்க, துணி வாங்க போறீங்க, கையில காசே இல்லை, பர்ஸ் மட்டும் தான் இருக்கு, அந்த பர்ஸ்ல 10 காசு கூட இல்லை, ஓகே. ஆனா துணி எடுக்க போயிட்டீங்க, பேங்க்ல தான் அமௌண்ட் இருக்கு, ஆனா கையில என்ன? தைரியமா போவீங்களா, குழப்பத்தோட போவீங்களா? ஏன் தைரியமா போவீங்க? அப்பா ஜிபே போதான், ஜிபே நெட்டு வேலை செய்யல, என்ன பண்ணுவீங்க? அடுத்து யோசிப்பீங்க, ஏடிஎம் கார்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கீங்களா? ஏன் அந்த ஏடிஎம் கார்டு இருக்கு ஞாபகம் இருக்குன்னா, பேங்க்ல காசு இருக்கு, உள்ள இயேசு இருக்கிறார். எங்க போனாலும் ஏடிஎம் கார்டு, அல்லேலூயா, பணம் இருக்கோ இல்லையோ ஏடிஎம் கார்டு கூட இருக்கு. இஸ் a good God. ஆனால் இதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, பிலிப்பியர் 4:7 சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான, நல்ல கவனிக்க, நமக்கு மேல இருக்கிற புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளணும்.
அவர் தான் சொல்றாரு இன்னைக்கு இந்த காலை வேலை என் சமாதானம் சமாதானமாக நடத்துவார். சமாதானமா நடத்து. அதை எங்க காத்துக்கொள்ளணும்னா, இது பயம் எங்க இருந்து ஆரம்பிக்குது சொல்லுங்க? நாளைக்கு நடக்க போறது உள்ள பயப்படும். ஐயோ என்னாச்சு, இங்க அங்க சொல்லும், அங்க நீங்க வரும். அதுதான் சொல்றேன், இருதயத்துல காத்துக்கொள்ளுங்க. என்ன காத்துக்கொள்ள அந்த மாசம்? யோவான் 14:27 சொல்லுது, என்னுடைய என் சமாதானத்தை உனக்கு. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு யாரோட கொடுக்கிறேன். சமாதானமே? அவரோட சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும். ஏன்னா கலக்கத்தோட வந்தீங்கன்னா நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா, ஒரே ஒண்ணு சொல்லுவேன், ஆன்சர் இயேசு நடத்துவார். இயேசு உண்மையா நடத்துவார். உண்மையாக சொல்லுகிறேன், எப்பவுமே ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், விஷன் மிஷன் இருக்கணும். விஷன் இருக்கணும், மிஷன் இருக்கணும். விஷனா வந்து அதை பார்த்து செயல்படணும். அது லைஃப் நடக்கும். எனக்கும் ஆரம்பத்துல சபை கொடுத்துட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி வர வழியில என் மனைவி கூட தெரியாது, நானும் பைக்ல ஓடி வந்துட்டு பைக்ல இருக்கும்போது சில திட்டங்கள்லாம் பெரிய பெரிய திட்டங்கள் ஆண்டர்ஸ் கொடுத்தாரு. யோசிச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு உள்ள எனக்கு ஒரு சமாதானத்தை கேட்டு வரேன். ஆண்டரே செய்யுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, நான் சொல்லுவேன் வரேன். அப்ப ஆண்டவர் உள்ள இருந்து பேசினாரு. கொஞ்சம் யோசிச்சுப்பாரு மகனே, என்னோட பேசுற கையில நீ ரைட்டு போனேன், எங்க ரைட்டு போனேன், இப்ப லெஃப்ட் அனுப்புறேன். ரைட் அப்பதான் யோசிக்கிறேன், 5 மணிக்கு 4:45 எழுந்து சபைக்கு ரைட்டு ஓடுவேன். எங்க ஒரு காலத்துல சபைக்கு போனேன், ஒரு காலம் சபையை நடத்துறேன். வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலை, நான் ரைட்டு போகும்போது சமாதானம் இல்லாத வேலை. ஆனா இயேசுவோட வார்த்தையை பிடிச்ச 4 மாசம் 8 மாசம் பெண்டிங் வாடகை கொடுக்க முடியாம இருந்த என்ன, சகல வசதிகளோடு கோல்டன் ஸ்பூன்ல வாழ்ந்த என்ன மேல இருந்து ஒரு கழுகு போல கீழே போட்டார். கீழே போனதுனால தான் ஐயோ இயேசுவை தெரிஞ்சு கொண்டேன். இல்லைன்னா இயேசுவை தெரிஞ்சிருக்காது, நான் ஒரு சுவிசேஷனா இருந்திருக்க மாட்டேன். ஒரு கழுகு பாத்தீங்கன்னா கூண்ட உயரத்துல கட்டும். கழுகு எதுல கட்டும் சொல்லுங்க? கூண்ட அதுல மலை மேல எதுல கட்டும் சொல்லுங்க? இந்த சாதா புறாவுக்கும் கழுகுக்கு ஒரு வித்தியாசம். எதுல கட்டும் சொல்லுங்க? அது கட்டுறது அந்த நெஸ்ட்னுவாங்க, அது ஆங்கிலத்துல, தமிழ்ல வந்து கூடா, கூடு. முள்ளுல கட்டுமா, பெரிய முள்ளு எடுத்துதான் மலை மேல கட்டுமா. கட்டிட்டு அது உடம்புல இருக்க சிறகெல்லாம் போட்டு எம்எம் பெட் முறை ஆக்கிடுமா. ஆக்கி முடிச்சோன்னு குட்டி போட்டுன்னா குட்டிக்கு எப்படி இருக்குமா? ஒரே எங்க அம்மானா பெஸ்ட் அம்மா. என்ன சொல்லும் பெஸ்ட்? நம்ம வாழ்க்கையில கூட சிலது நல்லா நடக்கும்போது ஏசப்பா பெஸ்ட், ஏசப்பா சொல்லுங்களேன் பெஸ்ட். அந்த பெஸ்ட் அம்மா என்ன பண்ணுவாங்களா, கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அது வளர வளர என்ன கொஞ்சம் நம்ம கூட ஆவி கூட சேர்த்து வளர 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 அது என்ன பண்ணுமா, எல்லா சிறகுகளையும் தூக்கி வெளியே போட்டுரும். இப்படி திரும்பினாலும் அப்படி திரும்பினாலும் உங்களோட குத்தம். அமைந்தானே, நல்லா தானே இருந்தேன், எப்படி குத்துது பாரு. நானும் அப்படிதான் நினைச்சேன் ஒரு காலத்துல போகும்போது. அதுக்கப்புறம் குத்துறோன்னு அம்மா தடவி குத்தி சரி மேலே ஏறிக்கணும், எதுவும் குழந்தை மேலே ஏறிக்கணும்னா ஹைட்ல போங்க, அம்மா ஒன்றலா வந்திருக்கோன்னு சொல்லுவாங்க. என்னது ஜாலியா சுத்தி காட்டிட்டு மேல போயிட்டு தலைக்கழி திரும்பிடும். தலைக்கழி என்ன ஆயிடும்? நான் சொல்லியிருக்கோம், அது பெத்த அம்மாவா இது மேல போயிட்டு எப்படி தூக்கி போய், இதெல்லாம் ஒரு தாய் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனா தாய்க்கு தெரியும் கீழே எங்க விழுவ, எப்போ விழு. சடனா வந்து தூக்கிட்டு மேல போயிடும். ஏன்னா உன்னை பறக்க வைப்பதற்கு தள்ளுனா தான் பறக்க வைப்ப, குத்துனா தான் பறக்க வைப்ப. பிரச்சனை வருது சமாதானம் நினைக்காத, பிரச்சனை இருக்கும் பொழுது தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவன் சமாதானத்தோட நடத்துவார். இன்னைக்கு சொன்ன அந்த 8 மாசத்தை கொடுத்து இன்னைக்கு சொந்த வீட்டுல உட்கார வச்சிருக்கா, வாடகை கொடுக்க முடியாது உனக்கு சொந்த வீட்டை கொடுத்தனடா, இங்க ஒரு சபை நடத்தி ஆத்மகளை பிள்ளைகளை இவ்வளவு கொடுத்துருக்கா. இதை செய்தவன் உன் தரிசனத்தை செய்வேன், உன் தரிசனத்தை செய்து முடிப்பேன். நான் சில நேரத்துல ஆராதனை ஆசிரம காலையில பாடும்போது ரொம்ப உற்சாகத்தோட பண்ணுவேன். நல்ல பாட்டு, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கூட எல்லாம் ஒரு தருவீர்தான பாட்டு. உண்மை அந்த பாடல் எல்லாம் உண்மை சொல்றேன். நீங்க எல்லாம் தேவ செய்தி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பாடல் வரிகளை நீங்க கவனித்து பாடும் பொழுது
என்னோட வாழ்க்கையில சில ஊழியத்துல ஏதாவது பிரச்சனை போராட்டம் வந்து நான் எதையும் பார்க்க மாட்டேன். கீழே வந்து ஆபீஸை திறந்துட்டு மேல வந்துட்டு இதுதான் எனக்கு பதில் கொடுக்கிற இடம். நல்லா அந்த செவுத்துக்கும் அந்த செவுத்துக்கும் நல்லா பாட்டு பாடிட்டு இதோ பாடல்கள் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு சைலண்டா போயிடு. ஆனா எங்க இருந்து காக்கா வருதுன்னு தெரியாது. காக்கா வரும். எங்க இருந்து கழுது வருது, கழுகு வரும். சில சமயத்துல என்ன போலவே இன்னும் ஒரு ஜீவன் இருக்கு. ஓகேவா? 8 மணிக்கு சாங் பிராக்டிஸ் வருவோம். ஒரு ஜீவன் 7:30 வந்துடும். அந்த ஜீவன் தனியா உட்காந்து அழுது பாட்டு பண்ணும். நான் இன்னைக்கு சொல்றேன், இயேசு உங்களை நடத்துவார், சமாதானமா நடத்துவார். You may be in some situation that is breaking up your heart. and prophecy சொல்றவங்களுக்கு சமாதானம் நடத்துவார், சமாதான சபையை நடத்துவார், பார்க்க சமாதானமா நடத்துவார். நம்முடைய நடைமுறையில் பயம் வரும், ஆனா இந்த வசனத்தை அறிக்கை பண்ணணும். இயேசுவோட சமாதானத்தை எனக்கு தருகிறார். இயேசு அந்த காலையில பேசிட்டார். இந்த ஒவ்வொரு மாசம் காலையில இருந்துச்சு எனக்கு சமாதானம் தருவாருங்க, எனக்கு சமாதானத்தை தருவார், சமாதானம் நடத்துவாருன்னு சொல்லுங்களேன். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், பணம் வேணுமா சமாதானம் வேணுமா? சமாதானம் பணம் செய்து சமாதானம் செய்யும். பணம் 10 செய்யும், ஆனா 10 ஒண்ணுமே செய்யும். பணம் ஒண்ணுமே செய்யாது. அன்பான தேவப்பிள்ளை, இயேசு கிறிஸ்து தர சமாதானம் உலகத்தரம் தற்காலிகமான அமைதி அல்ல, அவர் சூழ்நிலையை தருவார் என்று நிலைநிறுத்தி நிற்க வேண்டும். வாழ்க்கையில சோதனை, பயம், கவலை வந்தாலும் ஆண்டோட பிரசன்னம் நமக்குள்ள இருக்குமானால் அது சமாதானத்தை உறுதியாக அளிக்கிறதா இருக்கிறது. ஏசாயா 41:10 சொல்லுகிறது, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். அதுதான் சொல்றாரு, என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன், உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும். ஏன் பயப்படாம இருக்கணும்? யார் இருக்கணும்னா சொல்லுகிறவர் கூட இருப்பாரானா அவரோட சமாதானத்தை உயில் வைத்து எழுதி வைத்த சமாதானத்தோட இருக்கும். Until you bring him inside, you will never get the peace. குழப்பம் எல்லா மனுஷனுக்கும் இருக்கு, ஆனா அந்த குழப்பத்தை சாலாக்குறதுக்கு ஒருவர் இருக்கார், அவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. இயேசு முழு மனதுடன் நம்புகிறவர்களுக்கு உலக சூழ்நிலையில் மாறினாலும் அவருடைய சமாதானத்தில் நிலைத்து நிற்பார்கள். வேத பகுதி எடுத்து வாசிக்கும் போது சம்பவத்தை வேதத்திற்கான இந்த நிலையில விசேஷ வேதத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சொத்து இருந்தது, வசதி வாய்ப்புகள் இருந்தது, ஆனா சமாதானம் இல்லை. சொத்து இருக்கு, பணம் இருக்கு, ஆனா சமாதானம் இல்லை. இந்த நிலையில தான் இயேசு ஒருவரால மாற்றி சமாதானம் கொடுக்க முடியும் என்பதை வேதத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். We know this subject. எல்லாருக்கும் நான் சொல்ல போற காரியம் தெரியும், ஆனா அதை கொஞ்சம் பிரித்து உங்களுக்கு ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுது உங்கள் இருதய சமாதானம் கொடுக்கும் என்று நம்பி விசுவாசிக்கிறேன். வேத பகுதி எடுத்து வாசிப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 25-29. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவனுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை யாரு? இயேசு சுகப்படுத்தினார். ஆனா இந்த வசனத்தின் அந்த ஸ்திரியை குறித்து என்ன சொல்லப்படுகிறது, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை இந்த வசனத்தின் சில காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த வேத பகுதியில் ஒரு வசனம் நம்முடைய கண்களுக்கு திறக்கப்படுகிறது. அந்த வசனத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். மார்க் 5:26 மட்டும் வாசிக்கும் பொழுது, அநேக வைத்தியர்களால், கவனிக்கணும், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, கொஞ்ச நஞ்சம் இல்ல, மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து, தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, வருத்தப்படுகிறதுக்கும் வேதனை அடிக்கிறதுக்கும் கண்ணீடுறதுக்கும் எல்லாம் ஒரே ரவுண்டு தான், வேற அதுக்கு அர்த்தமே எதுவுமே இல்லை. அவ ஹாப்பியா இல்ல, முதல்ல அவ ஹாப்பியா இல்ல, சந்தோஷமா இல்ல. வசனம் கிளியரா சொல்லுது. என்ன முதல் ஒன்று மனுஷ முயற்சியின் எல்லையை காண்பிக்குது. அப்படின்னா அந்த பெண் 12 வருஷமாக இரத்தப்போக்கு வியாதியோடு இருந்தால், அநேக வைத்தியர்களால் பார்த்தப்பட்டால், கையில் இருந்த சொத்து எல்லாம் செலவழித்த பின்னும் குணமாகாத நிலையில் இன்னும் மோசமானது. மனுஷனால முடியாத இடத்துல தான் நம்ப வேணும் தேவன் வல்லமை வெளிப்பட்டது.
எல்லாம் செலவழித்துனா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா சொத்து அழிஞ்சிரும். சம்டைம்ஸ் போகும்போது ஓகேன்னு வரும்போது தான் பில்லு கொடுப்பாங்க. அப்ப என்ன பில்லு கொடுத்தாங்கன்னு தெரியல. 12 வருடமா இருக்கு. சோ எல்லாமே அழிச்சிட்டான். ஒண்ணு மனுஷனோட முயற்சிக்கு முடியாததை காண்பிக்கு. தட் மீன்ஸ் டாக்டரால முடியாதது கூட தேவனால முடியும். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்க, மனுஷனால முடியாதத தேவனால முடியும். ரெண்டாவது, வியாதியின் நிமித்தம் அவளுக்கு ஒரு வேதனை. வியாதி ஒரு பக்கமா, அதுக்கு வைத்தியம் பார்த்து பணம் போனது இன்னொரு பக்கம். இவ்வளவு செலவு பண்ணியும் குணமாகலன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம். யூத சத்தத்தின்படி இரத்தப்போக்கு உள்ளவர்களுக்கு தீட்டானவர்கள் அவர் யாரும் தொடக்கூடாது, கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு ஒரு பக்கம். 12 வருஷமாக தனிமை, அவமானம் ஒரு பக்கம். இது நிமித்தம் அவளுக்கு வருத்தப்படும் சூழ்நிலை, சமாதானம் இல்லாம. ஒருத்தனுக்கு இருக்குங்க, அடிமேல் அடிச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒண்ணுனா பரவாயில்ல. இதை பார்த்தா யோபை பார்த்தா சொல்லுவேன், லைனா யோபுக்கு சமாதானம் இருக்கும். ஆனாலும் அவன் சமாதானத்தை சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது மனுஷனால் கூட தேவனால் கூடும். இரண்டாவது, வியாதி நிமித்தமாக அவளுக்கு வேதனையின் வேதனை, சமாதானம் இல்லாமல் இருக்கிறார். சில நேரம் நம்மளோட பிரச்சனை ஒண்ணு தொடங்குவீங்க, பார்த்திருக்கீங்களா? ஒண்ணு தொடங்குவீங்க, ஒண்ணு தொடங்குனது இன்னொன்னு போகும், ஒண்ணு போறதுக்கு இன்னொன்னு வரும். எங்க இருந்து ஆரம்பிச்சுனே தெரியாது, குழம்பிப்பீங்க. நான் எதுவும் பேசல, உலகத்தை நடக்கிறத பேச, உங்க குடும்பத்தை நடக்கிறத பேசல. ஒண்ணு தொடங்குவீங்க, ஆனா எங்கேயோ போய் நிக்கும். ஒரு சின்ன கடன் வாங்கியிருப்பீங்க, இன்னைக்கு கூட சொல்ற, சின்ன கடன் வாங்கியிருப்பீங்க. இன்னைக்கு அந்த கடன் ரொம்ப சின்னதாயிடுச்சா பெருசாயிடுச்சா? கடன் கோரங்களுக்கு தெரியும், உண்மை தானே தெரியும். இதை வாங்கிடலாம் பார்த்துக்கலான்னு, அதை பார்த்துக்கிறதுக்கு இன்னொன்னு பார்ப்பீங்க, அதை பார்த்துக்கிறதுக்கு இது மூணுத்து பார்த்துக்கிறதுக்கு ஒண்ணு பார்ப்பீங்க. இது மூணு சேர்ந்து ஒன்னாச்சு, இந்த ஒண்ணு திருப்பி ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகும். இதை பார்க்கறதுக்கு இன்னும் பார்க்க. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஒருவர் இருக்கிறார், சமாதானத்தின் தேவன். அவளோட கடைசி நம்பிக்கை, முதல் மனுஷன் நம்பினா போயிடுச்சு, ரெண்டாவது அவமானம், மூணாவது அவளோட கடைசி நம்பிக்கை வந்துட்டாள். எல்லா கதவுகளும் மூடின பிறகுத்தான் அவள் இயேசுவோட வந்தால், அவரோட வச தொட்டு மாத்திரம் சுகம் அடைந்தால் விசுவாசிக்கிறான். மனுஷ வைத்தியம் இந்த நேரத்துல தோற்று போச்சு, தேவனோட தடுதல் ஜெயிச்சு போச்சு. அல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுதுன்னா, உனக்கு சமாதானம் இல்லையா, இயேசுவால மட்டும்தான் சமாதானம் கொடுக்க முடியும், வேற யாராலும் சமாதானம் கொடுக்க முடியாது. இன்றைக்கு நமக்கு இதன் மூலமா என்ன செய்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீ ஒரு காரியத்தை ரொம்ப காலமா போராடி இருக்கலாம், போராடிட்டு இருக்கீங்க, போராட்டத்தை போயிட்டு இருக்கீங்க. அது ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், சொத்து வாமா இருக்கலாம், கோர்ட்டு காரியமா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம். எல்லா வழியும் முயற்சி பண்ணியும் களைச்சு போயிருக்கிறீங்க, செலவு பண்ணியும் பலனற்று போயிருக்கிறீங்க. அந்த பெண்ணோட கதை என்ன சொல்லுதுன்னா, முடிவு அவ விடுதலை பெற்றான். அந்த பெண்ணோட கதை என்ன, சுகம் பெற்றாள். வருத்தத்தோடு இருந்தவளுக்கு 12 வருடம் முடிஞ்சு 13வது வருடம் வருத்தத்தோட போனாளா? சமாதானத்தோட, சந்தோஷத்தோட. தனிமை போச்சு, அவமணி. எல்லா கூட்டத்துக்கும் போலாம், எல்லா இடத்துக்கும் போலாம், எங்கேயும் போலாம், எப்போ வேணா போலாம், எந்த நேரத்துல போலாம், யார் பக்கத்துல உட்காரலாம், எங்க வேணா உட்காரலாம், யார் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இயேசுவின் தொடுதலின் சமாதானமாக அந்த மகளை நடத்தினார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இயேசு அந்த ஸ்திரீ கொடுத்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். அவள் இயேசு தேடி வரல, நல்லா புரிஞ்சுக்கங்க. தனியா இருக்கும்போது தேடி வரல. இயேசு ஒரு வார்த்தை மரத்துக்கு உட்கார்ந்து இருக்காரு, இவ தேடி போய், ஆண்டவரே என்ன சுகப்படுத்துக்கு வரல. ஜன கூட்டம், நெரிச்சல், எழுந்து வரா, முயற்சி எடுக்கிறா, இடிச்சு போயிட்டு, அவருக்கு தெரியுதோ தெரியலையோ, உள்ள ஒரு நம்பிக்கை, தொடுவண்டா, தொட்டது நிமித்தம் சமாதானம்.
அவ முயற்சி சமாதானம். உக்காந்த இடத்துல சமாதானம் கொடுக்கல. அல்லேலூயா. 12 வருடமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். 38 வருஷத்துக்கு தேடி போனீங்களே, என்ன தேடிவான்னு சொல்ல. ஒரு சிலருக்கு அவர் வருவார், அவர் செய்வார். நோ, நீ தேடி போ, முயற்சி எடு, கிட்ட போ, ஆவிக்கு ருச்சியத்துல இன்னும் நெருங்கு, தேவ சமூகத்துல அதிகமா நில்லு, தேவ சமூகத்துல கிட்ட போ, அதிகாலை போ, பகல்ல போ, இரவுல போ. யூ கோ கோ ரீச் him. அப்போ உனக்கே தெரியாது, ஆட்டோமேட்டிக்கா உதிரப்போக்கு நின்று போனதை அவள் சரீரத்துல உணர்ந்தாள். You want to see a miracle? You want to see a wonders in your life? உன் வாழ்க்கையில அற்புத மகிழ்ச்சி பார்க்கணுமா? இன்னைக்கு இந்த காலை வேளையில, இந்த ஜூலை மாத துவக்கத்துல, இந்த காலை இயேசு சொல்றார், என்னால மட்டும்தான் முடியும், என்ன நம்பின சமாதானம் நடத்துவேன். நான் பீஸ்ஃபுல் வாக். மனுஷனால முடியாது, தேவனால் எல்லாம் கூடும். எப்படியா? இப்ப நான் சொல்றேன், எவ்வளவு பிரச்சனை எனக்கு, நீங்க இப்படியே காமிச்சுங்க, இதுதான் இவ்வளவு தான் பெரிய பிரச்சனை. ஓகே, ஹலோ பாக்குறீங்களா? இதுதான் நம்மளோட பிரச்சனை, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு இவ்வளவு பிரச்சனை தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இவ்வளவு இருக்கா? இவ்வளவு இருக்குதா? கை காட்டுங்க. இவ்வளவுக்கோ சொல்றேன், இயேசு நடத்துவார், இயேசு நடத்துவார், இயேசு நடத்தி உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்பார். அல்லேலூயா. நமக்கு பணத்தை அல்ல தெரியும், ஆனா தேவனோட அன்பு அல்ல தெரியல. இட்ஸ் ஸ்மால் சீக்ரெட். தேடிப்போ. ஜனக்கூட்டத்துல முடியாத நேரத்துல 12 வருஷம் இக்கட்டு புழுக்கம் அந்த மத்தியில உள்ள பூந்து போயிட்டு அவன் நம்பிக்கை எப்படியாவது, எல்லாம் சொல்லுங்க, எப்படியாவது எப்படியாவது இந்த வருஷத்துல முடியும். ஏன்னா அவர் தொடுவார், அவர் நடத்துவார், அவர் எனக்கு நன்மை செய்வார். ஏன்னா அவர் சொல்லிட்டார், இந்த ஜூலை மாதத்துல இந்த காலை 1:30 நான் சமாதானமாக நடத்துவேன். அவள் இயேசு தேடி வரவில்லை, இயேசு இடத்துல வல்லமை தேடி போனது. முடியாத சூழ்நிலை அவரால் முடியும் என்று விசுவாசித்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில எல்லா முயற்சியும் பின்னாக போயிருக்கலாம், நடக்கவில்லை என்று நினைக்கிற காரியத்துக்கு இன்றைக்கு இயேசு முழுமையாக நம்பி விசுவாசிக்கும் போது என்னை விடுவிப்பார் சொல்லும்போது இயேசு உங்களோட நடப்பார். அன்பான தேவன், இந்த உலகத்தில் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பழமொழி சொல்றாங்க, பணம் எத்தனை 10 செய்யும், ஆனால் வசனம் சொல்லுகிறது பணம் செய்யாதது இயேசுவால் மட்டும்தான் செய்யும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றேன், கொரோனால பணம் வச்சிருந்தவங்களா டிம்மில் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. சீரியஸ். எங்க வீட்டுல பாத்துருக்கேன், பெரிய பெரிய அந்த பக்கம் பெரிய பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் பேப்பர்ல வருது, போயிடுச்சு நெட்ல. அதே ஷார்ட் கட் ஏசி ஹவுசிங் போர்டுல பூந்து போவேன், அங்க ஒரு சாவு கூட வரல. அங்க ஒருத்தர் கூட சாவல, ஒருத்தர் அந்த சவுண்டே கிடைக்கும். ஆனா நாங்க இந்த பக்கத்துல செகண்ட் கால்லாம் பார்க்கும் பொழுது போன் மேல போன் வால் போஸ்ட்ல ஒட்டுறாங்க, மூக்குல பஞ்சு வச்சு உட்காந்துக்கிறாங்க. ஆனா பணம் வேலை செய்யல, இயேசு காப்பாத்து. உண்மையா சொல்றேங்க, பணத்தால சாதிக்க முடியும், இயேசுவால சாதிக்க முடியும். பணம் ஒரு வாழ்க்கையில தேவைப்படுகிறது, ஆனால் பணமே வாழ்க்கை கிடையாது. இயேசு ஒருவர் இருக்கிற ஆதாயப்படுத்தும் தான் உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆதாரப்படுத்துவார். இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஜெபிக்கிற நாள் நடக்க முடியாம இருக்கிறது யோசிக்கலாம். இந்த மாதத்தின் துவக்கத்துல நீ முழுமையாக நம்பி வந்த இயேசுனை பார்த்து இந்த ஜூலை மாதத்துல சொல்லுகிறார், என் சமாதானத்தை உனக்கு வைக்கிறேன், கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வார்த்தை யாரா நம்புறீங்க? நீங்க நம்புறத எப்படி கை தூக்குறத காட்டிலும் பக்கத்துல பாத்துருங்க, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன்னா சொல்லுகிறவர் அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். அதுவும் எப்படின்னா உயிர் எழுதி வச்சுட்டு போறார், சமாதானத்தை வைத்து போகிறார். எடுத்துக்கொண்டு போற இல்ல, 1 மாசம் வச்சுக்கோன்னு சொல்ல, 3 மாசம் வச்சுக்கோன்னு சொல்ல, வைத்துட்டு போயிட்டார். அப்ப அந்த உயிர் உங்களுக்கு தான், அந்த சொத்து உங்களுக்கு தான், அப்ப அந்த சமாதானம் உனக்கு தான். எனக்கு சமாதானம் சொல்லுங்க, எனக்கு சமாதானம் இயேசு கொடுத்திருக்கிறார். இயேசு கொடுத்திருக்கிறார். பணம் நிறைய பணம் இருக்கும், நிறைய பணம் இருக்கும், கூடவே சுகர் இருக்கும். அவங்க எதுக்கு நல்ல போய் ஆப்பிள் எல்லாம் கொடுக்கல, ராஜபழம் ஆரஞ்சு பழம் காப்பி
இல்ல பிரதர், பர்சனல் நிறைய பணங்குது, ஆனா நான் சொல்றேன், இயேசு உங்களோட இருப்பார், ஆனால் பூர்ணத்தை கொடுப்பார், பூர்ண சமாதானம் கொடுப்பார். ஏன்னா யோவான் 14:27 சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து போகிறேன், உங்கள் இருதயம் உங்கள் இருதயம் கலங்காமலும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தட் மீன்ஸ் இருப்பதாக என்று சொல்லிட்டாருன்னா இட்ஸ் a prophecy. நடக்கும், நடந்தே தீரும். இன்னைக்கு ஏன்னு தெரியல, ஆண்டவர் காலையில ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, நடக்கும், நடந்தே தீரும், நடக்கும், நடந்தே தீரும். ஓகே, கடன் பிரச்சனையா, விடுதலை கிடைக்குமா, நான் சொல்லணும், நடந்தே தீரும், உனக்கு விடுதலை நடக்கும். ஏன் நான் சொல்றவரு சமாதானத்தின் பிரபு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மோட வசனம் பேசுகிறது. இந்த ஜூலை மாதம் உம்மோட பிள்ளைகள் இந்த காலை வெள்ளை தாகத்தோடு தேடி வந்திருக்கார்கள். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 12 வருடங்கள். அன்றைக்கு அந்த ஸ்திரீக்கு வியாதியோடு இருந்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். இன்றைக்கு இந்த பிள்ளைகள் எத்தனை ஆண்டுகள், 1, 2, 3, 4, 5 தெரியவில்லை, ஆனால் ஏதோ ஒரு வருத்தப்பட்டு வந்திருக்கலாம். அந்த கால வேளையில வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் தருகிறவர் தான் சொல்லுகிறார், என் சமாதானத்துக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன், உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. தகப்பனே, சபையை உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இதை பார்த்து கொண்டு உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த தேவ செய்தி கேட்கிற யாவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். உன் வியாபாரமா இருக்கட்டும், உன் வேலையா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியத்தை குழம்பி கொண்டு வந்திருக்கலாம். உன் படிப்பா இருக்கட்டும், ஆண்டவரே எதிர்காலமா இருக்கட்டும், ஏதோ ஒரு குழப்பத்தோட வருத்தத்தோட ஒரு வேதனையோட வந்திருக்கலாம். ஆனா இயேசு பலிபீடத்தில் சொல்லுகிறார், நான் சமாதானமா நடத்துவேன், உன் இருதயம் பயப்படாது. இது நடக்கும் ஆண்டவரே, அப்பா இது நடக்குமாப்பா, அப்பா நான் ஜெபிச்சிட்டு நடக்குமாப்பா. கலக்கத்தோட வந்திருக்கலாம், இருதயத்துல பயந்து கொண்டு வந்திருக்கலாம். சில காரியங்களே, என் இயேசு ஜீவனுள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். இந்த காலை வேளை ஜூலை மாதம் மகனே மகளே, ஓ மகனே மகளே, ஓ மகனே மகளே, இன்னைக்கு திட்டம் தெளிவாக இந்த காலை வேளை பேசிக் கொண்டிருக்கிறார். திட்டம் தெளிவாக பேசுகிறார். மகனே மகளே, நான் சமாதானத்தோடு நடத்துவேன், நடத்துவேன், நடந்தே தீரும், நான் கொடுப்பேன், நான் கொடுப்பேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜெபித்த யாவர்களுக்கு ஒரு சமாதானத்தோட போகட்டும். குழப்பத்தோட வந்திருப்பாரு, சமாதானத்தோட போகட்டும். பயத்தோட வந்திருப்பாரு, சமாதானத்தோட போக. ஏனென்றால் பேசினவர் நீர், சொல்லி அனுப்பினவர் நீர். வார்த்தையை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தை உம்மோட வார்த்தையாக இணைந்து வாய்க்கட்டும், ஆசீர்வதியும், சமாதானத்தை தரும். இயேசு நாமத்தில் கேட்ட யாவருக்கும் இந்த ஒரு வார்த்தை ஆவிக்குள்ளாகும், மனுஷரீயாக பலனா இருக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.